வணக்கம் கேளீர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க ஃபைண்ட் த சீக்ரெட் வெஜிடபிள் அப்படின்னு சொல்லி. ஆ, நான் அந்த சீக்ரெட் வெஜிடபிள ஆட் பண்ணி தான் இன்னைக்கு நான் அந்த சட்னி பண்ணியிருக்கேன். ரொம்பவும் சூப்பரா இருந்தது. அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வெஜிடபிள். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனா வந்துட்டு ஒரு ஃபன்னுக்காக நான் இந்த மாதிரி வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நான் அது என்ன வெஜிடபிள் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அதனோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டே வரேன். இந்த ஒரு வெஜிடபிள் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா, இதில வந்து விட்டமின் ஏ இருக்கு. அ அதனால இது வந்து நம்மளோட கண் பார்வைக்கு வயசானாலுமே நம்ம கண் பார்வைக்கு எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக்கும். அதுக்கப்புறம் இது அனீமியாக்குமே ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்றாங்க. ஏன்னா, இதில நெறைய அயர்ன் கன்டென்ட் இருக்கு. அதனால வந்து இது அனீமியாவ சரி பண்ணிடும். அ அதோட வந்துட்டு இதில விட்டமின் பி6ம் நெறைய இருக்கு. ஸோ உங்க அந்த பிளட் செல்ஸ்ல இருக்கிறத அந்த அயன வந்து உங்களுக்கு கரெக்ட்டா ரெகுலேட் பண்ற மாதிரி பார்த்துக்கும். அண்ட் பிளட் ஃப்ளோ உடம்புல வந்து நம்மளோட எல்லா ஆர்கன்ஸுக்கும் வந்து பிளட் ஃப்ளோ பரவறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வெயிட் லாஸ்க்கும் இந்த காய்கறி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா, இதில வந்து நெறைய ஃபைபர் இருக்கு. லோ கேலரி. அதனால வந்து இது வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும்னு சொல்றாங்க. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்க்கும் இது ஒரு சிறந்த ரிலீவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, இதில வந்து நெறைய நீர் சத்து இருக்கு. அதனால வந்து இதில டயட்ரி ஃபைபர் நேச்சுரல் டயட்ரி ஃபைபர் இருக்கிறதுனால, இது வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்க்கு ஒரு பெஸ்ட் ரெமிடி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து லிவர் ஃபங்ஷனை சரிப்படுத்தும். டயபெட்டிஸ் வந்து அந்த பிரச்சனைலாம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, அந்த சிம்ப்டம்ஸ் இருக்கும் இல்லையா? அதெல்லாமுமே வந்து நம்மளுக்கு சரி பண்ணும். அண்ட் ஸ்கின் டெக்ஸ்சரையும் வந்துட்டு இது வந்து நம்மளுக்கு சூப்பரா மெயின்டெயின் பண்ணும். ஏன்னா, இதில விட்டமின் சி, விட்டமின் ஏ எல்லாம் இருக்கு. அதனால அதுவுமே இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாடி வந்து ஹீட் ஆகாம பார்த்துக்கும். ஏன்னா, இது வந்து நீர் சத்து நெறைய இருக்கிறதுனால பாடி வந்து ஹீட் பண்ணாம பார்த்துக்கும். இம்யூனிட்டி நல்லாவே பூஸ்ட் பண்ணும். ஆம், பாடிய கூல் ஆனா ஆட்டோமேட்டிக்கா அல்சர் எல்லாமே வந்து அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும் இல்லையா? அதனால இது அல்சருக்குமே ஒரு பெஸ்ட் ரெமெடியா சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ இது ஹார்ட்டுக்குமே வந்து ரொம்ப நல்லது இந்த காய்கறி. அது என்ன காய்கறின்றத இப்ப நீங்க வீடியோல பார்த்துட்டுருக்கீங்க. அதாவது பீர்க்கங்காய தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். இந்த பீர்க்கங்காய் வந்து பார்த்தீங்கன்னா, மைல்டா ஒரு ஸ்வீட்னஸோட இருக்கும். அ நெறைய ஸ்பைஸ் விரும்புறவங்களுக்கு இது அவ்வளவா பிடிக்காது. நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். அ இது வந்து என்னன்னா, பட் இது ரொம்ப நல்லது இல்லையா? கண்டிப்பா உடம்புல வந்து நம்ம சேர்த்துக்கணும். ஆல்சோ புடிச்சதையே நம்ம வந்து ஒரு வயசுக்கு மேல சாப்பிட முடியாது. இந்த மாதிரி நல்லது அப்படிங்கிறதையுமே வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அதையும் நம்ம உடம்புல சேர்த்தோம் அப்படின்னா தான், நாம வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போகாம எஸ்கேப் ஆக முடியும். அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி எப்படியெல்லாம் வந்து இத உள்ள அனுப்பலாம் அப்படின்ற டெக்னிக்லாம் தெரிஞ்சுட்டு, அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, இதில கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கிறதுனால இந்த வெஜிடபிளுக்கு இந்த புடலங்காய் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும் இல்லையா? அதுக்கெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் காரம் அதிகமா சேர்த்தோம் அப்படின்னா நல்லாவே இருக்கும். ஆம். நெறைய பேருக்கு புடிக்காது. அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு வந்து இதில நம்ம பீர்க்கங்காய் சேர்த்துருக்கோம் இந்த சட்னியில அப்படின்றது தெரியாமலே நம்ம குடுத்தோம்னா, அவங்க அத கண்டிப்பா சாப்ட்டுருவாங்க இல்லையா? அதனால தான் இந்த மாதிரி வந்து நான் இன்னைக்கு செஞ்சுட்டுருக்கேன். உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. அதில வந்து அந்த பீர்க்கங்காய் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். அதனோட அ இதுவே வந்து கொஞ்சம் கூட அந்த பாதிப்பே இல்லாத மாதிரி சூப்பரா இருந்தது சட்னி. இப்ப நான் வந்து நீங்க ஆரம்பத்துலேருந்து பார்த்துருப்பீங்க. எண்ணெய், அ கடுகு தாளிப்பு எல்லாம் குடுத்துட்டு, நான் அதில கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். அப்ப அது கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், புதினா, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா இது எல்லாமே சேர்த்து, இஞ்சி, பூண்டு, எல்லாமே வந்து நல்லா ரோஸ்ட் ஆயி, அதுக்கப்புறமா வந்து நான் இந்த பீர்க்கங்காய சேர்த்துருக்கேன். அதுவும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆன பின்னாடி நான் வந்து தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி, மிளகாய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா உப்பு, புளி, காரம் எல்லாம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தோம்னா, அதனோட ஸ்வீட் வந்து உங்களுக்கு அவ்வளவா தெரியாது. அப்ப நான் ஈஸியா வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம சாப்பிட்டுக்கலாம். இப்ப இது நல்லா வந்து அந்த தக்காளியில இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரைன் அவுட் ஆகி நல்லா சுருள வந்த பின்னாடி, நான் வந்து மிக்ஸியில போட்டு அரைச்சு எடுத்துக்கிறேன்.
இந்த சட்னி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இட்லி, தோசை, அதுக்கப்புறம் நல்லா ஸ்பைஸா பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்கா, சப்பாத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸுக்குமே வந்து சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பீர்க்கங்கா சாப்பிடவே மாட்டேன், எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட இந்த மாதிரி நீங்க செஞ்சு குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா சாப்ட்டுருவாங்க. ஸோ, ஆம், இந்த ரெசிபி உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா வந்து வீட்ல ட்ரை பண்ணி வீட்ல எல்லாருக்கும் குடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாரும் ஹேப்பியா, ஹெல்தியா இருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.